ஒடிசாவிற்கு சேவை செய்ய பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஒடிசா காலத்தில் வரும் மே 13 முதல் ஜூன் 1 தேதி வரை 4 கட்டங்களாக சட்டசபை மற்றும் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் ஜூன் 4 தேதி வெளியாகும். இந்த நிலையில் ஒடிசாவுக்கு சேவை செய்ய பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஒடிசாவின் பெருமையும் கண்ணியமும் அழிக்கப்பட்டு வருவதாகவும் மாநிலத்திற்கு சேவை செய்ய பாஜகவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். செய்தி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, ஒடிசாவில் ஏராளமான வளங்கள் உள்ளன. அது இன்று நாட்டின் பணக்கார மாநிலமாக மாறியிருக்கலாம். ஒடிசாவை பணக்கார மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற ஆசை ஒவ்வொரு ஒடியாவிற்கும் உள்ளது என்றார். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி இருசக்கர வாகனத்தில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அம்மாநிலத்தில் அமேதி தொகுதியில் வரும் 20 தேதி நடைபெறவுள்ள 5ஆம் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அமேதி தொகுதியில் பாஜக வேட்பாளராக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி ஸ்கூட்டரில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சாலைகளில் நின்ற பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராகுல் காந்தியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சிக்கு ஞாபக மறதி ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விமர்சித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சூரத் மக்களவைத் தொகுதியில் பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் போட்டியின்றி எம்பியாக தேர்வாகியுள்ளார். இதனை காங்கிரஸ் கட்சியால் ஏற்க முடியவில்லை. ஜனநாயகத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டதாக பொய் பிரச்சாரத்தை செய்து வருகிறது. காங்கிரஸ் கட்சியில் 20 முறை போட்டியின்றி வேட்பாளர்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு ஞாபக மறதியா? காங்கிரஸ் இதனை மறந்துவிட்டதா? அப்போது ஜனநாயகம் எப்படி இருந்தது என சொல்ல முடியுமா என்று அடுக்கடுக்கான கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக காங்கிரஸ் தரப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் ஹமீர்பூர் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர், உங்களது குழந்தைகளின் சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளது. காங்கிரசின் தேர்தல் அறிக்கையில் அது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது என்று பேசினார். நாட்டில் கழிவறை, குடியிருப்பு, சமையல், எரிவாயு என இஸ்லாமியர்களுக்கு சமமான உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அந்த உரிமைகள் மதத்தின் அடிப்படையில் வழங்கப்படவில்லை என அனுராக் தாக்கூர் தெரிவித்தார். இந்நிலையில் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இமாச்சல பிரதேசத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டதாக காங்கிரஸ் தரப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வெளிமாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் மளிகை பொருட்களின் வரத்து குறைவால் தமிழகத்தில் மஞ்சள், பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக மளிகை பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் கடந்த பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் பல மளிகை பொருட்கள் ரூபாய் 10 முதல் ரூபாய் 20 வரை விலை உயர்ந்துள்ளது. கனமழை, வெள்ளம், வறட்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் மளிகை பொருட்களின் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் கொண்டுவரப்படும் மளிகை பொருட்களின் வரத்தும் குறைந்துள்ளது. இந்த நிலையில் சென்னையில் கடந்த பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் கிலோ ரூபாய் 160க்கு விற்கப்பட்ட மஞ்சள் தூள் தற்போது ரூபாய் 222க்கும், ரூபாய் 122க்கு விற்கப்பட்ட உளுத்தம்பருப்பு ரூபாய் 145க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. இனிவரும் நாட்களில் பருப்பு வகைகளின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் சீரகம், சோம்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் ஆகிய பொருட்களின் விலை சற்று குறைந்துள்ளது. சமையல் எண்ணெய் விலையில் பெரிதாக எவ்வித மாற்றமும் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.